வணக்கம். கம்ப்ளீட் டென்ச்சர்ஸ், அதாவது கழட்டி மாட்டக்கூடிய பல் செட்டு, அது யூஸ் பண்ணுறவங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். கம்ப்ளீட் டென்ச்சர்னு சொல்லக்கூடிய கழட்டி மாற்ற பல் செட்டு நீங்கள் புதுசாக போட்டிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. நம்ம புதுசாக வாயில் ஒரு பல் செட்டு போடும் பொழுது நம்மளுடைய நாக்கும் நம்ம வாயில் இருக்கிற மற்ற தசைகளும் அதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். எடுத்த உடனேவே நம்மளால் கடினமான உணவுப் பொருட்களை சாப்பிட முடியாதுங்க. மென்மையான உணவுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான உணவுப் பொருட்களை சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்மளோட இயற்கை பல்லில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கம் மட்டும் மென்று நம்மளால் சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உணவை ரெண்டு பக்கமும் சரி பாதியாக வச்சு தான் பல் செட்டில் மென்று சாப்பிட முடியும். தண்ணி குடிக்கும் பொழுது சிப் பண்ணி தான் குடிக்க முடியுமே தவிர வாயில் அண்ணாக்க ஊற்றி தண்ணி குடிக்க முடியாது. ஆரம்ப கட்டத்தில் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அதிக நேரம் ஆகலாம், ஆனால் போக போக அது கண்டிப்பாக சரியாயிடும். அதே மாதிரி கடினமான உணவுப் பொருட்கள்லாம் மென்று சாப்பிடும்போது தாடை எலும்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு காயம் வரலாம். அந்த காயம் சின்னதாக இருந்தால் தானாகவே சரியாயிடும். ஒருவேளை ரொம்ப பெரிய காயம் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம். அதே மாதிரி புதுசாக பல் செட்டு போட்டிருக்கிறவங்களுக்கு பேசுகிறதுலேயும் ஒரு சில தடைகள் ஏற்படலாம். நம்ம பேசி பேசி பழகும் பொழுது நாளடைவில் அது தானே சரியாயிடும். டெய்லி நைட்டு நம்ம தூங்கும்போது பல் செட்டை கழட்டி ஒரு பாக்ஸில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். நம்ம பல் செட்டை நைட்டு தூங்கும் போகும்போது போட்டுக்கிட்டே தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாடை எலும்புகளில் அதிகமான அளவு தேய்மானம் ஏற்படலாம். காலையில் எழுந்த உடனேயே உங்களுக்கு பல்லே இல்லைன்னா கூட உங்களோட ஈறுகளையும் நாக்கையும் ஒரு சாஃப்டான டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய பல் செட்டை அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய டென்ச்சர் கிளென்சிங் பேஸ்ட் அண்ட் டென்ச்சர் கிளென்சிங் ப்ரஷ் அது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நம்ம வாயில் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷும் பல் செட்டுக்கு யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்ஷும் வேறையாக இருக்கணும். நம்ம இயற்கை பற்களுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டை பல் செட்டுக்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் அது பல் செட்டில் தேய்மானத்தை உண்டு பண்ணும். நம்ம பல் செட்டை நைட்டு ஊற வைக்கிற தண்ணியில் போட்டுக்கிறதுக்கு டென்ச்சர் கிளென்சிங் டேப்லெட்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணியும் நம்ம பல் செட்டை சுத்தமாக வச்சுக்கலாம். பல் செட்டை சுத்தம் பண்ணும் பொழுது கீழே விடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆரம்ப காலகட்டங்களில் கீழே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே நம்ம பல் செட்டை க்ளீன் பண்ணலாம். ஸோ கீழே விழுந்தாலும் அது சேஃபாக இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பல் செட்டை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் போட்டுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பல் செட்டை சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெயில்லையும் வச்சு உலர வைக்கக்கூடாது. பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பல் செட்டு எப்போவுமே நம்ம வாய்க்கு கரெக்டான அளவில் பொருந்துகிற மாதிரி இருக்கணும். பொருந்தாத பல் செட்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம தாடை எலும்பில் அதிகப்படியான தேய்மானம் ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம வாயில் இருக்கிற தசைகளில் ஆறாத மாதிரி புண்கள் வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. நம்ம பல் செட்டை கீழே தவற விட்டு நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது கம் யூஸ் பண்ணியோ அதை ஃபிக்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. டென்டிஸ்ட் கிட்ட போய் ரிப்பேர் ஒர்க் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய பல் செட்டு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஓரல் ஹைஜீனும் சுத்தமாக இருக்கும். அதனால் எப்போவுமே பல் செட்டை சுத்தமாகவும் பத்திரமாகவும் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பல்லு சம்மந்தப்பட்ட வேறு எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.